கரெக்டாக முறையாக அந்த பரிகாரம் செஞ்சாங்கன்னா 100% அது பலன் கொடுக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு 70% பலன் கொடுக்கும். கோயிலுக்கு போக நல்ல விஷயம்னா கைங்கரியம் பண்ண நேரம், நாள், கிழமைகள், நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. செவ்வாய் கூடியும் கேது கூடியும் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகம் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆப்போனன்ட் இன்க்ளூடிங் அது குருவா இருந்தா கூட அந்த இடத்துல வீக்கன் ஆயிடுவாங்க. நதி பரிகாரம் யார் வேணா பண்ணலாம். நதி பரிகாரம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோட பண்ணுங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா நதிநிலையில வந்துட்டு நல்ல சக்தியோட துர்சக்தி நடமாட்டம் தான் ஜாஸ்தி இருக்கும். இப்ப சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்துட்டு ராகு கேது பயிற்சிக்கு கொடுக்கறதில்லை. காரணம் பயம். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பரிகாரம் பற்றிய பல்வேறு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மங்கட் பிரியன் சார். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கறதும் கடவுள் தான், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதும் கடவுள் தான். அந்த தீர்வில் பரிகாரம் அப்படிங்கிறத ஒன்றா நம்ம பார்க்குறோம். ஆனால் பல நேரங்களில் பல நபர்களுக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். என்ன காரணத்தினால இந்த பரிகாரங்கள் பலிக்கிறது இல்லை? ஒன்று பரிகாரம் செய்கிற நபர்களோட தவறா அல்லது பரிகாரமே தவறா? நான் இந்த கோயிலுக்கு போனேன் சார், இந்த பரிகாரம் பண்ணேன் சார், அந்த நவகிரகத்தை சுற்றினேன் சார், அந்த பரிகார ஸ்தலம் போனோம் சார், எந்த பரிகாரமே எனக்கு செயல்படலை, இவ்வளோ நாள் நடக்கவும் இல்லை சார். காரணம் இது என்ன முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா, தவறு வந்துட்டு பரிகாரம் பண்ணும் நபர் மேலேயும் இருக்கு, அவங்க பரிகாரம் செய்யும் விதம் மேலேயும் இருக்கு. காட்டாசாரத்துக்கு தான் பண்றாங்க. ஆக்சுவலாக காட்டாசாரம் மீன்ஸ் ஒரு இன்வால்மெண்ட்டோட டெடிகேஷனோட பண்றது இல்லை. நம்ம ஏதோ அரச மரத்தை சுத்தணுமா, அடி வைத்த தொட்டு பார்த்தோமான்னு சொல்லுவாங்க பாருங்க. இவங்க வந்துட்டு அந்த ஒரு டெடிகேஷனோட ஆத்மாத்மா செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒரு பரிகார ஸ்தலத்துக்கு போறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்த கொஞ்சம் கிளீன் பண்ணி அந்த இடத்துக்கு கோலம் போட்டு தெளிச்சு, இதுதான் ஒரு முறை. அதுதான் உங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல என்ன வந்தது, யார் நின்னாங்க, என்னங்கலாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த இடத்த வந்துட்டு தூய்மைப்படுத்துங்க. எந்த இடத்துல தூய்மைப்படுத்தோ அந்த இடத்துல வந்துட்டு எல்லா விஷயங்களும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வாசம் செய்யும். ஸோ இது வந்துட்டு கடவுள் நம்ம கேட்குறோம், நம்ம வந்துட்டு இது வந்துட்டு கடவுள் தான் படைச்சாரு, கடவுள் தான் பரிகாரம் பண்றாரு அப்படின்னுட்டு. இப்போ நம்ம டே பை டே டீச்சிங் தான் இது. உங்களுக்கு பக்குவப்பட்டு மேலே மேலே வரோம் பாருங்க. நம்மளை வந்துட்டு பக்குவப்படுத்துறதுக்கு கர்மா தான் எல்லாமே. கர்மா அந்த காரணம் தான் எல்லா விஷயத்துலையும் மெயின் பிளே ரோல் பண்ணும் உங்களுக்கு. அப்போ ஏன் இது பண்றாரு நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே பண்ணாமல் இருந்தால் சயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேலை செய்யாது. உங்களுக்கு மெயின் ரீசன் மக்கள் வந்துட்டு இன்வால்மெண்ட்டோட ஆத்மார்த்தமாக நம்ம சொல்கிற விதமாக இவங்க பண்ணுறதில்ல. இதை பண்ணு அப்படின்னா போயிட்டு சும்மா அவருக்கு பேருக்கு அதை போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதுதான் மெயின். பலிக்காமல் இருக்கவே இருக்காது. இவங்க கரெக்டாக ஆத்மார்த்தமாக கரெக்டாக முறையாக அந்த பரிகாரம் செஞ்சாங்கன்னா 100% அது பலன் கொடுக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு 70% பலன் கொடுக்கும். முன்னாடி காலங்களில் இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் சில பரிகாரங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. அந்த பரிகாரம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கு பலிக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் மக்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பல்வேறு ஜோதிடர்களை நம்ம பார்க்குறோம், சில பரிகாரங்கிற பேரில் டிஃப்ரெண்டான விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி பரிகாரமாக ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பரிகாரங்கள் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க காலையில் எந்திரிச்சு முகத்தை மட்டும் கழுவுங்க, குளிக்கணும் கூட அவசியம் இல்லை, முகத்தை கழுவிட்டு நேராக போய் காக்கைக்கு உணவளிங்கன்னு சொன்னீங்க. அந்த உணவு கூட என்ன சொல்லியிருக்கீங்கன்னாக்கா சீஸ் வைங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரியான பரிகாரத்தை சொல்றப்ப மக்களுக்கு ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? காக்கைக்கு சோறு வைக்கிறது அப்படிங்கிறது ஓகே, சீஸ் எல்லாம் வைக்க சொல்லுவாங்களா, இது ஒரு பரிகாரமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி பரிகாரத்தின் மேல ஒரு நம்பிக்கையின்மை இருக்கு இல்லையா? இல்ல, உண்மைதான். அந்த காலத்துல இருந்தே பரிகாரங்கள் இருக்கு. இப்போ எப்படி வந்துட்டு பரிணாம வளர்ச்சின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இப்போ அப்ப இருந்த மாற்றம், மனிதனோட உணவு பழக்கங்கள் வேற, இப்போ மனிதனோட உணவு பழக்கங்கள் வேற. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மனுஷன் வந்துட்டு காக்காவை கூட கெடுத்து வச்சுட்டான். அப்போ வந்து காக்கா உணவு தான் சாப்பிடணும், இப்போ காக்கா கூட பீஸா தான் சாப்பிடுது. உங்களுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் சொன்னேன், நீங்க கேட்டீங்க கரெக்டா. ஏன் வந்துட்டு பரிகாரம்லாம் இப்போ ரொம்ப இது போல் கல்கண்டு கொடுங்க, நான் கல்கண்டு கொடுங்க கூட சொல்லியிருப்பேன். சுக்கிரனுக்கு கல்கண்டு கொடுங்க, இப்போ சனீஸ்வரருக்கு வந்துட்டு சீஸ் வைங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பால் ஏடு வைக்கிறது வந்துட்டு ரொம்ப உகந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வரரை மட்டும் நீங்கள் அங்கே டச் பண்ணல. நீங்கள் பால் வந்துட்டு இட்ஸ் ரிலேட்டட் டு சுக்கிரன். ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அவனோட ஜாதக அமைப்பில் சுக்கிரனுக்கு ஓரளவு நல்லா இருந்தாலே வண்டியை வந்துட்டு நல்லா ஓரளவு ஓட்டிட்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வெறும் காக்காவை மட்டும் நீங்கள் அந்த இடத்துல சேர்க்கல, கர்ம பலனோட சேர்த்து சுக்கிரனுக்கும் சேர்த்து பரிகாரம் பண்ணுறாப்புல ஆயிடுது. ஏன்னா பால் ஏடு இப்போ கிடைக்கிறது இல்லை. வீட்டில் எங்கேயும் பால் காய்ச்சினாலும் அந்த ஏடு வரதில்லை, உங்க தண்ணி தான் வருது உங்களுக்கு பாலில். அப்போ இந்த சீஸ் அப்படின்னும் போது இது வந்து சுக்கிரனுக்கும், பால் வந்துட்டு சுக்கிரனுக்கு உகந்த பொருள். இனிப்பு, பால், மோர், தயிர் இதெல்லாம் சுக்கிரனுக்கு உகந்த பொருள். ஆனால் சனீஸ்வரருக்கு காக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அது முட்டையும் பிடிக்கும், பால் ஏடும் பிடிக்கும். ஸோ பால் ஏடு நமக்கு கிடைக்காது, முட்டை பரிகாரத்துக்கு வைக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த சீஸ் பரிகாரத்தை சொல்கிறாங்க.
சொல்கிறேன். நிறைய பேர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க நவதானியம் வைங்கன்ற. நவதானியம் வந்துட்டு புறா தான் சாப்பிடுது. இப்போ காக்கா வந்துட்டு அதுங்க கூட மாறிடுச்சு. ஏன்னா நீங்கள் வேணால் வச்சு பாருங்க. இதெல்லாம் நாங்கள் நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துட்டு வேற விதமான பரிகாரம் சொல்கிறோம். இப்போ மாட்டுக்கு சொல்கிறோம், நம்ம சப்பாத்தி கொடுன்றோம். மாட்டுக்கு சப்பாத்தி கொடுத்தா மாடு வந்துட்டு சப்பாத்தி விரும்பி சாப்பிடுது. அது உள்ள வெள்ளத்தை வச்சு மறைச்சு கொடுக்க சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா அந்த வெள்ளம் இருக்கிறது தெரியக்கூடாது. ஏன்னா வெள்ளம் வந்துட்டு ரிலேட்டட் டு சுக்கிரன். ஸோ அது வந்துட்டு கண்ணு திருஷ்டி படக்கூடாதுன்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த இப்போ பரிகாரம் சொல்றது வந்துட்டு இந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்கறது கரெக்ட் தான். முந்தி சொன்ன பரிகாரம் வேற, இப்போ இருக்கிற பரிகாரம் மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெண்டை கொஞ்சம் வந்துட்டு மாற்றிக்கிட்டோம். ஆனால் இது தவறானதெல்லாம் கிடையாது. இதுவும் வந்துட்டு நவகிரகத்துக்கு உகந்தது தான். ட்ரெண்டு மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ஓகே. இப்போ இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி பாலை காய்ச்சி ஏடுலாம் எடுக்க முடியல, அதனால பேசாமல் சீஸ் வாங்கி கொடுத்துறீங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் இது தாண்டி நிறைய டிஃப்ரெண்டான பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பரிகாரத்தெல்லாம் கேட்கறதுக்கு இதெல்லாம் பலிக்குமா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. இல்லை, இது உண்மை. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, கிரெடிட் கார்டு வந்துட்டு ஒரு பிரச்சனைக்கு இந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்க. நம்ம இந்தியாவில் கிரெடிட் கார்டு வந்து ஒரு 30 வருஷம் கூட இருக்காது. அப்போ அந்த கோயில் வந்துட்டு ஆதி காலத்துலேருந்து இருக்கிற கோயில். ஸோ அது வந்துட்டு ஏற்றுக்கக்கூடிய விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான். ஸோ இது போல் ஒரு சில விஷயத்தில் இருக்குது. பொதுவாகவே பரிகாரம் அப்படின்போது ஒரு கிரகத்தை பிரீத்தி பண்ணுறதும் சரி, ஒரு ஏழ்மையானவங்களுக்கு இல்லை ஊனமற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு பிரீத்தி ஆகும். ஆனால் இவர் இந்த கிரெடிட் கார்டுக்கு பிரீத்தியெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா, இது உண்மையாக வந்துட்டு ஜீர்ணிக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இல்லை. அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பரிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ற நாட்களில் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, அப்போ தான் அது பலிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படி பரிகாரம் பண்ணுறதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு நட்சத்திரத்துக்கு அப்படின்னு ஒரு டேட் இருக்கா? இல்லை சார், கண்டிப்பாக கிடையாது. இது வந்துட்டு ஒரு கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போக நல்ல விஷயம் பண்ணால் கைங்கரியம் பண்ண நேரம், நாள், கிழமைகள், நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நம்ம நிறைய விஷயத்துக்கு சொல்கிறோம். உதாரணம், சந்திராஷ்டம், ஜென்ம நட்சத்திரம் அனைத்து அப்போல்லாம் ஒரு சில விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ நீ பரிகாரம் பண்ணுறது மட்டும் உன் ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணலாமா? கரெக்டா இல்லையா? ஜென்ம நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும்போது ஒரு சில விஷயம் போது ஒரு சுப காரியங்கள் பண்ணாத தடங்கள் ஏற்படும் அப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. அப்போ பரிகாரம் பண்ணுறதுக்கு மட்டும் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வந்துட்டு கரெக்டெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏன் அப்படின்னா நல்ல காரியமோ கைங்கரியம் பண்ணுறதுக்கு நேரம், நாள், கிழமைகள் அதெல்லாம் கிடையாது. வேண்டுதல் நம்ம நிறைவேற்றுறோம் பார்த்தீங்களா, ஒரு சில தீட்டு இருக்கும் வீட்டில், அந்த மலைவாச ஸ்தலங்கள் வேண்டுதல் பண்ணும்போது மட்டும்தான் இதை நம்ம பார்க்கணும். அதர் தன் தட் வேற எதுக்குமே இது பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்துட்டு ஆணித்தரமான என்னோட நம்பிக்கை இது. அது மாதிரி ஜாதகத்தில் குரு எந்த பாகவத்தை பார்க்குறாரோ இல்லை எந்த பாகவத்தில் இருக்கிறாரோ அந்த பாகவம் கொடுக்குற பலன்கள், அதாவது பிரச்சனைகளை பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக தீர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்று இருக்கா? இல்லை சார், ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. குரு பார்வை வந்துட்டு 5, 7, 9ஆம் பார்வை தான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடும் சார். இப்போ பார்வை வந்துச்சு எங்கள் பையனுக்கு பொண்ணு பாருங்க. தவறான விஷயம் இது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 5, 7 பார்வை ஒரு சர்க்கிளில் 12 தான். ஆக்சுவலாக ஆவரேஜ் வந்துட்டு 70% அந்த ரேஷியோவில் வரதான் செய்யும் உங்களுக்கு. அப்போ எல்லாருக்குமே அந்த கல்யாண அமைப்பு வரும்னா வராது. ஏன் அப்படின்னா வெறும் சார்ட்டில் வந்துட்டு நிறைய வெறும் குரு மட்டும் பிளே ரோல் பண்ணுறது கிடையாது. சுக்கிரன் பிளே ரோல் பண்ணுவார், புதன் பிளே ரோல் பண்ணுவார், தசாநாதன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே ரோல் பண்ணுவார். நிறைய பேர் வந்துட்டு இந்த தசாநாதனை வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு சேர்க்கறதே இல்லை. தசாநாதனை வந்துட்டு பிளே ரோல் நீங்கள் கரெக்டாக கவனிக்காமல் விடுறது காரணத்தினால தான் நிறைய பேருக்கு செப்பரேஷன், விவாகரத்து, மன விரக்தி இதெல்லாம் வர காரணம் வந்துட்டு தசாநாதன். ஸோ இது வந்துட்டு வெறும் குரு மட்டும் தான் இந்த ரோலை பண்ணுறாருன்னா கண்டிப்பாக கிடையாது. குரு வந்துட்டு சுபகிரகம், தடைகளை உடைப்பார், திருமண தடையை போக்குவார், திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார், இவ்வளவுதான். ஆனால் அவர் தான் மேஜர் ரோல் பண்றாருன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நான் ஏற்கனவே வேற ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன் நான். இப்போ குரு உங்களுக்கு அந்த இடத்துல இருந்தா கூட புதனோட அருள் ரொம்ப முக்கியம். குரு வந்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த பழமொழியை தப்பா எடுத்துட்டாங்க. பொன்னவன் சொன்னா குரு பகவான் சார்ட்ல வந்துட்டு குரு இருக்கணும் ஃபேவரா, அதே இடத்துல அந்த இடத்துல புதன் இருக்கணும். பொன்னவன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதன் அந்த இடத்துல ஃபேவரா இல்லைன்னா உங்களுக்கு புத்திர பாகியம் கிடையாது. லேட் இஷ்யூஸ் இல்லைன்னா புத்திர பாகியமே இல்லாம இருக்கும். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது நாளடைவில் நம்ம கிழமையா மாத்திட்டோம் புதன் கிழமைன்னு சொல்லிட்டு. ஸோ குரு பகவானோட அவர் மட்டும் மெயின் ரோல் கிடையாது. மற்ற கிரகங்கள், தசாநாதன் எல்லாமே பிளே ரோல் பண்ணும். அது மாதிரி ஜாதகத்தில் கோச்சாரத்தில் 5, 9 இந்த இடம் வலுப்பெறும் போது நீங்கள் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படிங்கிறாங்க. இப்படி ஏதாவது நம்பிக்கை இல்லை சார், அது பொதுவாகவே இந்த நம்ம சொல்கிறோம் பாருங்க, 1, 5ஆம் இடம், 9ஆம் இடம் பார்வை பார்க்கறது, செய்யறது, ட்ரையாங்கல், முக்கோணம், திருகோணம், இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட வரீங்க. வரும்போது உங்களுக்கு நான் ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுப்பேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்கிறாருப்பா உங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் காரணமே தவிர இந்த டைம் இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் சரி ஃபர்ஸ்ட் நீங்கள் டைம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏன் பிரச்சனை வரப்போகுது? ஃபர்ஸ்ட் இப்படி இந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் டைம் உங்களுக்கு ஃபேவராக இல்லாதனால தானே உங்களுக்கு ப்ராப்ளம் வருது. அப்புறம் இந்த காம்பினேஷனில் போய் நீங்கள் சொல்யூஷன் பண்ணுங்கன்னா அது அந்த செயல்படுவீங்கன்னா இது வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன் இந்த அமைப்பில் போய் பரிகாரம் பண்ணுங்க,
உங்களுக்கு செயல்படும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்துட்டு ஃபால்ஸ் தான். ஸோ இந்த அமைப்பில் தான் நம்ம பரிகாரம் பண்ணுறதுனால அது பலிச்சிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலாக உங்களோட சார்ட்டில் வந்துட்டு கிரகத்துக்கு கூட பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த பார்வை பாசிட்டிவ் பார்வை நெகட்டிவ் பார்வை இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. அந்த டைம் தசாநாதன், இதுக்கும் தசாநாதன் எங்கே பார்க்குறாரு என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேணால் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது இது ரெண்டுத்தை வேணால் அவாய்ட் பண்ணலாம். சந்திராஷ்டமத்தை அவாய்ட் பண்ணலாம், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வராமல் அவாய்ட் பண்ணலாம், கரிநாள் வராமல் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது போல் விஷயங்களை வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வேணால் செய்யலாமே தவிர இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் பார்க்கும்போது நீங்கள் போய் பரிகாரம் பண்ண செயல்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு நம்பிக்கையும் கிடையாது. அது போல சான்று எந்த இதுலேயும் கிடையாது கண்டிப்பாக. அது மாதிரி 9க்குரியவன் எந்த பாவகத்துக்கு அல்லது எந்த பாவகத்துக்கு தொடர்புல இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டைமில் பண்ணுற பரிகாரம் 100% இல்லை, அது வேணால் ஏற்றுக்கலாம் கொஞ்சம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு 9ஆம் இடம் வந்துட்டு பாக்யஸ்தானம்னு பேர் உங்களுக்கு. ஸோ மனிதனுக்கு வந்துட்டு எப்படி 1ஆம் இடம் 4ஆம் இடம் சுகஸ்தானம் எல்லாமே சொல்கிறோம்னா பாக்யஸ்தானம் வந்துட்டு நல்லா இருந்தாலே, நான் எப்படி சுக்கிரனுக்கு சொன்னனோ பாக்யஸ்தானம் கொஞ்சம் நல்லா வலுப்பெற்று இருந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு சில ஈஸியாக வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். வாழ்க்கையை வந்துட்டு ஒரு போராட்டம் இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஓட்டிட்டு போயிடலாம். ஸோ அது வந்துட்டு கரெக்ட் தான் அந்த விஷயம். அதுதான் இந்த 9ஆம் இடம் நீங்கள் கேட்டிங்க, அது உண்மைதான். ஏன்னா பாக்யஸ்தானத்தோட பிளேயர் ரோல் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நஞ்சம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மனிதனுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 2ஆம் இடம் இந்த இதில் வந்துட்டு ரொம்ப ஒரு 9ஆம் இடத்தை வந்துட்டு அந்த நல்ல பிளானட் அந்த இடத்துல உட்கார்ந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பொருளாதார நெருக்கடி பெரிய அளவில் இருக்காது, சுமூகமா வாழ்க்கையை ஓட்டலாம். கணவன் மனைவி இருக்காங்க பாருங்க, இந்த இல்லற சுகம் அப்படிங்கிறது அதுல வந்துட்டு பெரிய அளவு வந்துட்டு பாதிப்பு கொடுக்காம கொஞ்சம் நல்லாவே அபவ் பர்சன்டேஜ் ஒரு 50% மேலேயே வந்துட்டு லைஃப் சக்சஸா ஓட்டிட்டு போகலாம். ஸோ 9ஆம் இடம் வந்துட்டு நிறைய பேர் கால்குலேட் பண்ண மாட்டேன்றாங்க இப்போ ஜோதிடர்கள். 9ஆம் இடத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க. 9ஆம் இடம் வந்துட்டு உண்மையாவே நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்கனாலே பாதி தடைகளை வந்துட்டு வாழ்க்கையில தாண்டிடலாம். அது மாதிரி சனியும் செவ்வாயும் எந்த பாவகத்தில் இருக்காங்களோ அல்லது எந்த பாவகத்தை பார்க்குறாங்களோ அது கிடைக்கக்கூடிய பலன்களை அந்த பிரச்சனைகளை பரிகாரம் மூலமா எக்காரணத்தை கொண்டும் தீர்க்க முடியாது அப்படின்னு சில இல்ல, இது உண்மை. ஆக்சுவலா தீர்க்க முடியாது அப்படின்னு கிடையாது. சனி செவ்வாய் ரிலேட்டடா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரிலேட்டட் தான் அவங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சவுத் சைடில் நம்ம ஆந்திரா தமிழ்நாடு பெங்களூரில் வந்துட்டு நீங்கள் ஏர்நாடு சனிக்கு ஜாதகம் பார்ப்பீங்க. நீங்கள் இதை வந்துட்டு கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போய் கரெக்டான ஆள்கிட்ட நம்பூதிரிக்கிட்டே காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏர்நாடு சனி இருந்துன்னா உங்கள் ஜாதகத்தை தூக்கி போடுவாங்க, போய் போடான்னுவாங்க, போய் அந்த இடத்த க்ளீன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் பொசிஷன் பர்டிகுலர் டைம் சனீஸ்வரர் இருக்கும்போது மனிதனால் ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. ஏன்னா அவர் என்ன ப்ரிடிக்ஷன் எடுத்திருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த டைமில் நம்ம தீர்மானிக்க முடியாது. இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் ஏன்னா ரொம்ப ரெண்டும் டஃப்பான பிளானட் உங்களுக்கு. சம்டைம்ஸ் இன்னும் நெகட்டிவ் பார்வை இருந்ததுன்னா அப்போ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசாங்க தண்டனைகள், காவல்துறை, கோர்ட் வியாஜியங்கள், வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் எப்போ வரும்னா இந்த கன்ஜெக்ஷன் இருக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியே வரும். அதுவும் தசாநாதனும் போராத குறைக்கு ராகு தசை அப்படிலாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் டஃப்பான காம்பினேஷன். அது மாதிரி குருவோட செவ்வாய் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நேரங்களில் செய்யக்கூடிய பரிகாரம் எக்காரணத்தை கொண்டும் பலிக்காது, நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது அப்படிங்கிற. இல்லை, ஏன் அப்படின்னீங்கன்னா இது ஆக்சுவலாக குரு செவ்வாய் காம்பினேஷன் வந்துட்டு ஒரு சில விஷயத்தை கொடுப்பாரு. ஆனால் குரு செவ்வாய் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுவோம் குரு வந்துட்டு சுப கிரகம், அவருக்கு பவர் ஜாஸ்தின்னு கிடையாது. உங்களுக்கு செவ்வாய் வந்துட்டு குருவோட வீரியமானவர், உங்களுக்கு மங்களக்காரங்க. என்ன அப்படின்னா செவ்வாய் ரிலேட்டட் டு பிளட். உங்களுக்கு செவ்வாய் கூட கேது கூட இது வந்துட்டு இந்த எபிசோட் மூலியமா நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. செவ்வாய் கூடயும் கேது கூடயும் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகம் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆப்போனன்ட் இன்க்ளூடிங் அது குருவா இருந்தா கூட அந்த இடத்துல வீக்கன் ஆயிடுவாங்க. இதுல வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது. அந்த இடத்துல குரு வந்துட்டு வேலை செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா இவர் வந்துட்டு ரிலேட்டட் டு பிளட் ஃபோர்ஸ், உங்களுக்கு பயங்கர வீரியமா இருப்பார். அதனாலதான் இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் செவ்வாய்னா பயப்படுற காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நெருப்பு ஃபயருக்கு வந்துட்டு ஈக்குவலா அவங்களை கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆபத்தும் அதனாலதான் வரும் அவங்களுக்கு. அந்த கோபம் உக்ரம், அவ்வளவு உக்ரமானவர். ஸோ இவர் வந்துட்டு அந்த இடத்துல கரெக்டான பொசிஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிளானட் வந்துட்டு குரு வேலை செய்ய மாட்டார் இந்த இடத்துல. குருவோட செவ்வாய் இப்படி தொடர்பில் இருக்கிறப்ப பரிகாரமே பண்ணக்கூடாதா, இல்லை பரிகாரம் பண்ணால் பலிக்காது? இல்லை பரிகாரம் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது சார். எந்த கிரகத்துக்கு எப்போ வேணால் பரிகாரம் பண்ணலாம். இதுலலாம் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நீங்கள் குரு செவ்வாய் ஒன்றா இருக்கும்போது பரிகாரம் நடக்காது அப்படிங்கலாம் கிடையாது. எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் வந்துட்டு எதுவுமே நடக்காதுங்கிற விஷயம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி திங் தேர் இஸ் அ சொல்யூஷன். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஏதோ காக்கா உட்கார பணம்பழம் வந்த கதையா, இவங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று செய்ய போயிட்டு அந்த டைம் நெகட்டிவ் ஆயிருக்கும். ஸோ அதை வேணா அப்படி சொல்லியிருக்காங்களே தவிர, ஏன்னா நானும் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு குரு செவ்வாய்க்கெல்லாம் பரிகாரம் பண்ண சொல்லி. ஸோ அப்படி ஒன்றும் அதில் பெரிய பாதிப்புலாம் கொடுக்காது, நடக்காமல் இருக்காதுங்கிறதெல்லாம் வந்துட்டு போய் தான் அது. ஆனால் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் நடக்காது, இதுக்கு பேசாமல் நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிடுங்க, வழிபாடு பண்ணுறது பரிகாரத்தை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்படி வழிபாடு மூலமாகவே அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். இல்லை, ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு செவ்வாய் ரிலேட்டட் வந்துட்டு நிறைய பேர் சிலர் வந்துட்டு துர்கைன்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கு யார் உகந்தவன்னு கேட்டிங்கன்னா முருகர் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க மெயினாக முருகர் தான் செவ்வாய் அப்படின்னும் போது அது பலிக்காதுங்க
முருகருங்கிற ஆப்ஷனை வந்துட்டு என்னை பொறுத்த மட்டும் மற்றவங்க என்னோட பொறுத்த மட்டும் அது தவறான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. அப்படி நீங்கள் வழிபாடு பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முருகரை கைப்பிடிங்க. முருகரை பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே இந்த குறை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழுவதுமாக தீர்வு கிடைக்கும். இந்த 7வது நட்சத்திரமான வதைத்தாரையில் நீங்கள் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அந்த டைமில் வந்து எக்காரணத்தை கொண்டு பரிகாரமே பண்ணக்கூடாது, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிரபல ஜோதிடர் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி ஏற்றுக்கக்கூடியது? அது ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான வரும் உங்களுக்கு. நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், தாரை கிரை எல்லாமே வரும் உங்களுக்கு. ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு இது வந்துட்டு பரிகாரம் பண்ணால் நடக்காது, அது நடக்காது அப்படிங்கெல்லாம் கிடையாது. வேணா பண்ணக்கூடிய ஆளுக்கு வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு அவங்களோட கரெக்டாக செயல்படக்கூடிய ஒரு பொசிஷன் சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா வேணா இது செயல்படாமல் இருக்குமே தவிர கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல. இது கண்டிப்பாக கிடையாது. எந்த நட்சத்திரம் எந்த டைம் எப்போ வேணாம் எந்த பரிகாரம் வேணால் செய்யலாம். மனசு தூய்மை ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு சில தீட்டோடு செஞ்சீங்க அப்படின்னு செஞ்சீங்கன்னா அது வேணால் உங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கொடுக்கும். அது வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே செய்யும். நம்ம வந்துட்டு வெறும் உடை சுத்தமாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, உள்ள தூய்மையாக இருக்கும். ஒரு சில தீட்டு வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்கு ஆகாது உங்களுக்கு. அந்த தீட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு சில பரிகாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக செயல்படாது. ஏன் அப்படின்னா அந்த செயல்படாத ரீசனும் சொல்லிடுறேன். அந்த டைம் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இருக்காது, நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்ம உடம்புல அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் காரணம். ஸோ இந்த தாரை வரும்போது உங்கள் நட்சத்திர தாரை 7ஆம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. பரிகாரம் பலிக்கலை அப்படின்னா பரவாயில்ல, இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு துன்பம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இல்லை, கண்டிப்பாக கிடையாது சார், 100% கிடையாது. எப்படி நீங்கள் போயிட்டு நம்ம ஆத்மாத்மா ஒரு விஷயத்தை ப்ரே பண்ணுறோம், நீங்கள் ப்ரே பண்ணும்போது எப்படி அவர் மன உருகுமா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டிங்க அவர் இருக்காரா, ஏன் சோதிக்கிறார் செய்கிறார். ஸோ ஆத்மாத்மா நீங்கள் போய் அவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. உங்களுக்கு ஒப்படைக்கும் போது இது நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. அவருக்கு தேவை என்ன அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சரண்டர் ஆறீங்களான்னு தான் பார்ப்பார். ஸோ இந்த இடத்துல இந்த நேரம் அந்த நேரம் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் பாருங்க, நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு நேரம், நாள், கிழமை, நட்சத்திரம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. கடவுளுக்கே உங்களுக்கு நம்ம அதை போய் பார்த்தோம்னா அப்புறம் பரிகாரம்ன்ற ஒரு வார்த்தைக்கே வந்துட்டு வேல்யூ கிடையாது. இல்லை, அவருக்கு என்ன இருக்குது உங்களுக்கு நேரம் காலம்லாம் உங்களுக்கு படைத்தவன் அவன் பிரைம். அவர் பிரைமுக்கு நீங்கள் வந்துட்டு டைம் ஸ்லாட் கொடுக்குறீங்களே, நீங்கள் அது வந்துட்டு ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. அது மாதிரி இந்த நதிக்கரை பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு நதிக்கரையில் போய் பரிகாரம் பண்ணுங்க, அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி பர்டிகுலராக சில பிளேசஸை பிளான் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, அப்படி ஒன்று இருக்கா? 100% சார். இது வந்துட்டு ஏன் அப்படின்னீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட். இது ஆக்சுவலாக நதிக்கரை பரிகாரம் வந்துட்டு ஒரு பீரியட்ல ஒவ்வொன்று ஓடிச்சு. அதை நிறைய பேர் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இந்த குடுகுடு பாண்டி இந்த இதெல்லாம் வருவாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நீரோடையில் வந்துட்டு ஒரு சில சக்தி இருக்கு. நல்ல சக்தியும் அந்த இடத்துல இருக்கும், துஷ்ட சக்தியும் அந்த இடத்துல இருக்கும். அவங்க வந்துட்டு துஷ்ட சக்தியை பிடிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பண்ணும்போது நீங்கள் எச்சரிக்கையாக பண்ணணும். நம்ம இந்த பழமொழி சொல்லுவோம் பாருங்கள், இது பிடிக்க போயிட்டு குரங்கான, விநாயகர் பிடிக்க போயிட்டு குரங்கான கதையாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அந்த இடத்துல நதி பரிகாரம் யார் வேணால் பண்ணலாம், நதி பரிகாரம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பண்ணுங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா நதிநிலையில் வந்துட்டு நல்ல சக்தியோட துர்சக்தி நடமாட்டம் தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு துர்சக்தி எல்லாமே பிடிப்பாங்க உங்களுக்கு. இது வந்துட்டு ப்ரூவன் சயின்ஸும் கூட. இது ஒரு 30 years முன்னாடி தான் அதை நிறையா பேன் பண்ணி அந்த இடத்துலலாம் பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நிறையா கவர்மெண்ட்டில் தான் ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்கள அந்த ஒரு இதை பண்ணக்கூடாத அளவுக்கு பண்ணாங்க உங்களுக்கு. ஸோ இதில் மாற்றுக்கத்தலாம் நதி அதாவது ஓடுற நதியாக இருக்கட்டும், நீர்நிலைகள், நம்ம டேப் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ரோட்டில் வச்சுருப்பாங்க, அந்த சொற்ற தண்ணி இடத்துல கூட ஒரு சில சக்திகள் நடமாடும். அது மாதிரி அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 நாட்களையும் பரிகாரத்துக்கூட சம்மந்தப்படுத்துகிறாங்க. அமாவாசை நாட்களில் இந்த பரிகாரத்தை பண்ணாதீங்க, பௌர்ணமி நாட்களில் இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அமாவாசை, பௌர்ணமி இதுக்கும் பரிகாரத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது சார். ஏன் அப்படின்னீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நிறைய பேர் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் சில வருடங்களாக தான், முந்தி பண்ணல. அமாவாசை அன்னைக்கு ஆக்சுவலாக இப்போ கடை ஓப்பன் பண்ணுறது செய்யறது, அது ஒரு அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்துட்டு அன்றைக்கி திதி சூன்யம் தான் அன்றைக்கி. ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஆனால் அந்த ஓப்பனிங் செரமனி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பரிகாரம் உகந்தது முழு மனதோடு நீங்கள் செய்யலைனாலும் ஒரு அரகுர மனசோட பண்ணிங்கன்னா கூட பரிகாரம் பூர்த்தி ஆகும்னு சொன்னீங்கன்னா அது பௌர்ணமி தான். பௌர்ணமி அன்னைக்கு செய்கிற பரிகாரத்துக்கு வந்துட்டு வீரியம் ஜாஸ்தி உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு இருட்டில் செய்கிற பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு பூரண நிலவை கொடுக்குமா, வெளிச்சத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இருட்டில் பண்ணுற பரிகாரம் வந்துட்டு இருட்டு சம்பந்தமான வேலைகளுக்கு மட்டும்தான் உகந்தது. அது இட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களுக்கு வந்துட்டு உகந்தது. பௌர்ணமிக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் உகந்த பரிகாரம், முழு பலனையும் கொடுக்கும். அது ஒரு கிரகங்களோட இணைவோ, ஒரு கிரகத்தோட மற்ற கிரகத்தோட இணைவோ அல்லது
கிரகத்தோட நகர்வோ இதுதான் ஒரு மனிதனுக்கு ஜாதக ரீதியாக சில பிரச்சனைகளையோ பலன்களையோ கொடுக்குது. அப்போது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த 3 விஷயங்கள் நடக்கிறப்ப மட்டும்தான் மக்கள் கோயில் குளத்துக்கு போயிட்டு அங்கே போய் பரிகாரம் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கிறதோ கடவுளை வணங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறோம். அந்த 3 நாட்களில் பாருங்கள் கோயில் திருவிழா மாதிரி இருக்கும். மற்ற நாட்களில் இது நடக்கிறதில்ல. அதையும் தாண்டி மற்ற கிரக பயிற்சிகள் அப்போ எதுவுமே நடக்கிறதில்ல. இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதை தாண்டி மற்ற கிரகத்திற்கு வலிமை இல்லையா, இல்லை அந்த கிரகத்திற்கு நம்ம வழிபாடு தேவை இல்லையா? சமீப காலத்தில் அது வந்துட்டு ஜோதிடர் நானும் கூட ஒரு காரணம் சொல்லிக்கலாம். நான் கிடையாது, ஜோதிடர்களும் ஒரு காரணம். ஏன்னா இந்த வருட கிரகங்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால மற்றவங்க எல்லாம் ஒரு டம்மின்றா போல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. சனீஸ்வரர் வருட கிரகம், ராகு கேது வருட கிரகம், குரு வருட கிரகம். நான் இன்னைக்கு அவ்வளோ தூரம் ஏன் போறீங்க? இப்போ சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்துட்டு ராகு கேது பயிற்சிக்கு கொடுக்கறதில்ல. காரணம் பயம். ஸோ இப்போ இந்த 3 பயிற்சிக்கு தான் எல்லாமே மக்கள் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு மேலே இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, மற்றதெல்லாம் மாத கிரகங்கள், தின கிரகங்கள் இருக்குது. சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் மாத கிரகங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த மாத கிரகங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நவரத்னம் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போ திருப்பி அந்த ஸ்டோனுக்கு வரேன், ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நிறைய பேர் என்ன மோதிரம், என்ன கல், என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னீங்கனாலும் கண்டிப்பாக ஒரு நவரத்ன மோதிரம் போட்டிருப்பாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை, தசாநாதன் சரியில்லை, ஏழநாட்டு சனி இல்லை, குரு சரியில்லைன்னா கூட இந்த 3 கிரகங்கள் வருட கிரகங்கள் சொன்னாங்க. மிச்சத்தெல்லாம் மாத கிரகங்கள், நாட்கள், 4 கிரகங்கள் மிச்சம். அப்போ இந்த கிரகங்களோட கற்கள் வந்துட்டு நீங்கள் உடம்புல போடுறீங்க. அப்போ வந்துட்டு உங்களை பேலன்ஸ் பண்ணி இது சரியில்லைன்னா கூட இந்த மாத கிரகங்களை உங்களை பேலன்ஸ் பண்ணி கீழே விழாத அளவு ஒவ்வொன்று எடுத்துகிட்டு போதோ இல்லையா உங்களை பேலன்ஸ் பண்ணி ஒரு அளவு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த உங்கள் சேனல் மூலிமா நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, தயவு செஞ்சு இவங்க 3 பேர் மட்டும் கிடையாது. சுக்கிரன்லாம் ரொம்ப அபரிதமான சக்தி உள்ளவங்க. அது போல் புதன் வந்துட்டு எந்த கிரகமும் கொடுக்காது. ஈவன் சனீஸ்வரர், ராகு கேது, குரு கொடுக்காததை கூட பார்த்தீங்கன்னா, இழந்த பொருளையே கிடைக்காதுன்னு நினைத்த பொருள் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் கிரகம் உங்களுக்கு. சந்திரன் மனோகாரகன், அவர் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கனாலே நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கரெக்டான கைடன்ஸ். அவர் ஏதோ சின்ன சின்ன தவறுகள் மேலே பண்ணினே தான் இருப்பீங்க. நீங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ தயவு செய்து எல்லா கிரகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் வந்துட்டு இவங்களுக்கு வெறும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கண்டுக்காதனால தான் உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் வருது. ஸோ நம்ம சொல்கிறோம் காயத்ரி சொல்கிறோம், எல்லா காயத்ரியும் நவகிரக கிரகத்தை டெய்லி சொல்லுங்கள். அது சொன்னீங்கனாலே இப்போ வெறும் 3 நாள் மட்டும் வரும் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி மட்டும் போகிறதில்ல. எப்போ போனாலும் எல்லா கிரகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. கிரகத்துக்கு நீங்கள் பெரிய பரிகாரம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ இது மூலியமா சொல்லிக்கிறேன். கிரகத்துக்கு வஸ்திரதானம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப உகந்தது. அது மிஞ்சி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். கூட 70 ரூபாய் 80 ரூபா தான் அந்த வஸ்திரம் உங்களுக்கு நவகிரகத்துக்கு. ஸோ அது பண்ணலாம். அது பண்ணுறது வந்துட்டு நல்ல ஒரு பரிகாரம். அது இந்த 3 பயிற்சிகள் அப்போ இந்தந்த கிரகத்தெல்லாம் வழிபடுறாங்க. மற்ற நாட்களில், மற்ற மாதங்களில் எப்போ இந்த மாதிரியான கிரகங்களை வழிபடலாம்? ஆக்சுவலாக நீங்கள் ஏந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூமி நம்மளை வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம ரெப்ரசன்ட் தான் இங்கே பண்ணியிருக்கோம். நம்ம திரும்பியும் இருக்கும் அடுத்த ஜென்மத்தில். அப்போ அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்னன்னு வரல. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ரெப்ரசன்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு நன்றி கடன் பண்ணுறதுக்கோசம் நீங்கள் எல்லா கிரகத்தையும் டெய்லி நினைங்க. பெருசாக நீங்கள் எப்படி சாமி கும்பிட்றோம், காலையில் ஏந்தோடனே குளிப்போம், பூஜை பண்ணிட்டு எல்லா சாமியும் நினைக்கும் போது அவங்களையும் நினைங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் கடவுள் அப்படின்னு. கடவுளை ஏன் வெளியில் வச்சிருக்காங்க? கடவுளை உள்ளே வச்சு நவகிரகத்தை வெளியில் வச்சிருப்பாங்க. ஏன் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகம் வெளியில் இருக்கும், உள்ளதான் மூலவரம் உற்சவரம் இருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தாட்ஸ், நீங்கள் கோயில் உள்ள என்டர் ஆகும்போது உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் கூட அந்த தாட்ஸ் வந்துட்டு இவங்க இழுத்துடுவாங்க. அப்போ என்ன பவர் பார்த்தீங்களா கிரகங்கள். ஸோ நீங்கள் கிரகங்களுக்கு வந்து எல்லா கிரகத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா எடுத்துருவாங்க. ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ தடங்கல்கள் விலகி உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுப்பார். இந்த 3 கிரகத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா, நம்மளே இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒரு 5 ஃப்ரெண்டில் 2 பேருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா 3 பேர் உங்களை கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் பண்ணுறாப்புல ஆகும் இல்லை உங்களுக்கு. ஸோ அந்த கிரகம் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு பாதி தடங்களுக்கு வந்துட்டு விலகிட்டு வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி பரிகாரங்களை இத்தனை நாட்களுக்குள்ள, இந்த மாதங்களுக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருக்கா? ஏன்னா பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சொல்லியிருக்காங்க, நான் பண்ணணும், ஆனால் ரொம்ப நாட்கள் ஆச்சுன்னா நான் பண்ணலை அப்படின்னு பயப்படுற நபர்களும் இருக்காங்க இல்லையா? இத்தனை நாட்களுக்குள்ளார அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடணும்னு சில காலகட்டம் இருக்கா? கண்டிப்பாக டைம் ஃப்ரேம் கிடையாது, கால நிர்பந்தம் கிடையாது பரிகாரத்துக்கு. என்ன அப்படின்னா, கண்டினியூட்டி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது வந்துட்டு ஒரு கண்டினியூவாக பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். என்ன அப்படின்னா, இப்போ 7 வாரத்துக்கு ஒரு கோயிலுக்கு நாங்கள் போய் ஒரு பரிகாரம் பண்ண சொல்கிறோம். இப்போ ஒரு ஜென்ஸால் வந்துட்டு அந்த 7 வாரம் போக முடியும், ஆனால் ஒரு லேடிஸால் போக முடியும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த இயற்கையான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு அது தடை ஏற்படும். அப்போ எப்படி அந்த பரிகாரம் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியும்? ஸோ கண்டிப்பாக கால ஃப்ரேமோ அந்த கால நிர்ணயமோ வந்துட்டு பரிகாரத்துக்கு கிடையாது. நாங்கள் இது சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போங்கன்னு அப்படி சொன்னால் தான் அந்த வந்துட்டு அவங்க அதை கண்டினியூட்டி வந்துட்டு விடாமல் பண்ணுவாங்க. இதுதான் காரணமே தவிர உங்களால்
ஒரு வாரம் போக முடியல, ஏன்னா இயற்கை இது வந்துட்டு அது இயற்கையோட இதுனா அந்த டைம் அது தடுக்குது அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க, என்னடா நம்மளால கண்டினியூவாக போக முடியலையேன்ட்டு. நீங்கள் உங்களால் என்ன இந்த டைம் ஸ்லாட் இருக்கோ நாங்கள் அந்த ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேமை வந்துட்டு தயவு செஞ்சு முடிச்சிருங்க. பரிகாரம் ஏன் பழிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான பல்வேறு காரணங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.